வலி குறையறதுக்கு ஏகப்பட்ட மாத்திரை போட்டாச்சு, தைலம் தேய்ச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, ஸ்ப்ரே அடிச்சாச்சு. வலி மாத்திரை போடுற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்துடுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. வலிங்கிறது ஒரு அறிகுறி மட்டும் தான். அது ஒரு நோய் கிடையாது. பெயின் இஸ் அ சிம்ப்டம் நாட் அ டிசீஸ். இதனால தான் மக்கள் வலிய வந்து ஒரு அறிகுறியா பார்க்காம நோயா பார்க்கறனால தான் வலிக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. நாங்க எப்படி பார்ப்போம்னா, திடீர்னு கை, கால்ல ஒரு எரிச்சல் ஆகுது, ஒரு மரத்து போகுதுன்னா, அது ஒரு நரம்போட அறிகுறியா புரிஞ்சுகிட்டு, நரம்புல எங்க பிரச்சனை இருக்குன்றத நாங்க செக் பண்ணி பார்ப்போம். அதே மாரி திடீர்னு ஒரு அடிபட்டு, ஒரு பெரிய வீக்கமா இருக்குன்னா, கண்டிப்பா ஏதாச்சும் அடிபட்டு கிழிஞ்சிருக்கா? இல்ல ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கான்னு அதுக்கு நாங்க செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாரி வலின்னு வந்தா, வலிய ஒரு அறிகுறியா பார்த்து, வலி எங்க இருக்கோ, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றத நாங்க செக் பண்ணி பார்ப்போம். அது எப்படி செக் பண்ணுவோம்னா, நம்ம வலின்னு இப்ப நீங்க வர்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு நின்னா வலிக்குதா? நடந்தா வலிக்குதா? இல்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ வலிக்குதா? குனிஞ்சா வலிக்குதா? இல்ல நான் வேலையே செய்யல சும்மா இருக்கப்பயும், படுத்திருக்கப்பயும் வலிக்குதா? இது மாரி எல்லாம் வலியோட தன்மைய டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம். அப்படி டெஸ்ட் பண்ணி, அது தசையிலயா, மூட்டுலயா, இல்ல நரம்புலயான்னு எங்கன்னு பார்த்து அது சரி செய்வோம். அ ஒரு கால்ல ஒரு முள்ளு குத்துச்சுன்னா, நீங்க வந்து வலி வந்த உடனே, நீங்க வந்து அதுல போய் ஒரு ஸ்ப்ரே அடிப்பீங்களா? இல்ல தைலம் தேப்பீங்களா? இல்ல ஐயோ! வலிக்குதேன்ட்டு போய் மாத்திரை சாப்பிடுவீங்களா? முள்ள தானே எடுப்போம். அப்ப முள்ள எடுத்தா தான் அந்த வலி குறையுதுன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அது மாரி தான் உள்ள இருக்க பிரச்சனையும். உள்ள இருக்க பிரச்சனைய சரி பண்ணா தான் அந்த வலி குறையும். ஸோ இனிமே வலி வந்தா வீட்ல இருக்க உடனே ஆயுதங்களான எண்ணெய், தைலம், ஸ்ப்ரே அடிக்கிறது, பெயின் கில்லர் போடுறது, அதுவும் மெயினா ஸ்ப்ரே வந்து பெர்ஃப்யூம் அடிக்கிற மாரி நைட்டு, காலையில அடிக்காம, பிரச்சனையோட காரணத்த கண்டுபிடிச்சு நம்ம வலிய சரியாக்கணும். ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்கணும்.